இந்திய மக்கள் பல்வேறு மதங்களை பின்பற்றி ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். அரசியல் தலைவர்களும் பொது மனிதர்களும் மத நல்லிணக்கத்தை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். சமீபத்தில் இந்த உண்மையை சுட்டிக்காட்டும் ஒரு நிகழ்வு நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒரு கூட்டத்தில் உரையாற்றி கொண்டிருந்த போது அருகிலுள்ள பள்ளிவாசலில் அதான் பாங்கு ஒலிக்க தொடங்கியது. உடனே அவர் தனது உரையை இடைநிறுத்தி பணியுடன் பாங்கு முடியும் வரை அமைதியாக காத்திருந்தார். இந்த சம்பவம் இந்தியாவில் மதங்களுக்கிடையான பரஸ்பர மரியாதையையும் மதச்சார்பின்மையின் கோட்பாட்டையும் உறுதிப்படுத்துகிறது. அதான் என்பது இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான அழைப்பாகும். அதற்குரிய மரியாதையை வழங்குவது ஒவ்வொருவரும் கடமையாக கருத வேண்டிய ஒரு உயரிய பண்பாகும். ராகுல் காந்தி எடுத்த இந்த நடவடிக்கை மதத்திற்கு இடையான சகோதரத்துவத்தை உறுதி செய்யும் அடையாளமாகவும் சமூகத்தில் ஒருவருக்கொருவர் மதத்திற்குரிய மரியாதையை செலுத்த வேண்டும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகவும் அமைந்துள்ளது. இது பொது தலைவர்களுக்கு மத நல்லிணக்கத்திற்கான முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு பாடமாக அமைகிறது. எல்லா மதங்களையும் மதிக்கவும் ஒற்றுமையை உறுதிப்படுத்தவும் இத்தகைய செயல்கள் முன்மாதிரியாக திகழ்கின்றன. சமூகத்தில் ஒருவருக்கொருவர் மரியாதையை செலுத்தும் பண்புகள் வரும்போது நாடு ஒற்றுமையாக முன்னேறக்கூடிய சூழல் உருவாகும்.